சரி விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே ராகினி, பசுபதி அதுக்கப்புறம் வந்து அஜய் அவங்க அப்பா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வீட்டில் வந்து சேர்க்க முடியாது, தனி குடித்தனம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு வந்து தாத்தா வந்து அவங்க மருமக கிட்ட, அன்பரசு கிட்ட. அவர் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் தனி குடித்தனம் வைக்கணும், வந்து இந்த வீட்டில் தான் வந்து ராகினி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாதுங்க, இது விஜய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி. ராகினி வந்து நான் இங்கே தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை வந்து உங்கள் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, இந்த வீட்டில் நான் இருக்கணும், நான் வந்து எக்கார கூட காவேரி கிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ராகினி. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட வந்து அவங்க சித்தி வந்து பேசுகிறாங்க. தாத்தா எடுத்த முடிவுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது சித்தி, அது மட்டும் கிடையாது, காவேரியை கூட்டின்னு வரும்போது காவேரிக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவுமே நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் அவங்கள நான் உள்ளே கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக காவேரி வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டா, அவள் மனசை கஷ்டப்படுத்தி நான் ஒன்றும் பண்ண முடியாது சித்தி, என்னை மன்னிச்சிடுங்க சித்தி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராதா தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கேட்டோன்னே, இல்லைங்க, அவங்கள தனி கொடுத்து பார்த்து வைக்கிறது தான் கரெக்டு, அப்படின்னா நீயும் வந்துடு என் கூட, நம்ம எல்லாருமே போயிடலாம் அந்த வீட்டை விட்டு, அப்போ தான் இவங்களாம் நிம்மதி அடைவாங்க, அதுக்கு தானே இவ்வளவும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அது வந்துங்க நான் எப்படிங்க வர முடியும், வந்து தான் தீரணும், இங்கே பாருங்கள் பொண்ணு என் பையனையும் மருமகனையும் உள்ளே சேர்த்துங்க, அப்படி இல்லையா என் பொண்டாட்டியும் பொண்ணையும் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. என்ன பண்ணுறதுன்னு விஜய் தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் காவேரி அங்கே வராங்க. காவேரி வந்து சொல்கிறாங்க, என்ன பசு என்னென்னமோ சொன்னீங்க, வந்து சூரியனை வந்து சுண்டலி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுண்டலி என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு, விஜயும் சொல்லிட்டாரு நான் எடுக்கிற முடிவு தான் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியாச்சு, இப்போ நான் நினச்சாதான் உங்கள் பொண்ணு இந்த வீட்டுக்கு வர முடியும், நான் என்ன சொல்லணும் இப்போ நினைக்கிறீங்க அப்படின்னோடனே அப்படியே டென்ஷனாக பார்க்குறாரு. சரி போனால் போது, நான் வந்து வர சொன்னேன்னா உங்கள் பொண்ணு இங்கே வந்து ஆட்டத்தை கலைப்பாளே, இந்த குடும்பத்தையும் நாசி பண்ணுவா, அப்போ எப்படி வந்து உள்ளே அலோவ் பண்ண முடியும் உங்கள் பொண்ணை, இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் இந்த நிமிஷம் சொல்கிறேன், இப்போ உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வர்றதும் வராதும் என் கிட்ட தான் இருக்குது அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பசுபதி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கார். ராகினி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து சரி சரி காவேரி, நமக்குள்ளே என்ன இருக்குது, பாவம் வந்து இவ்வளோ தூரம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு உள்ளே வரலாம் எப்படி, நீயே சொல்லுமா, நீயும் வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணு தானே, இப்போ தான் தெரியுதா ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அப்படியே முறைக்கிறாரு. அடுத்து வந்து நேராக போகிறாங்க அவங்க சித்திக்கிட்ட. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், இந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து உங்கள் புள்ள உங்கள் கூட தானே இருக்கணும், அதுக்காக எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள் பையனையும் உங்கள் மருமகளையும் வந்து நீங்கள் கூப்பிட்டுக்குங்க, இந்த வீட்டிலேயே அவங்க இருக்கட்டும், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, எக்காரனை கொண்டு வந்து இந்த குடும்பத்தை கலைக்கிறதோ இல்லை பிரச்சனை பண்ணுறதோ கூடாது, முக்கியமான விஷயம் என் பேச்சுக்கு அவங்க வரவே கூடாது, அதை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதான் காவேரியே சொல்லிட்டால அப்புறம் என்ன அப்படின்னோடனே அப்படியே ராகினிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ச்சே இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தா சொல்கிறாரு, அதான் வந்து சொல்லிட்டால காவேரி, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் காவேரி பிச்சுக்கு யாரும் போகக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படி சொல்கிறாரு. உடனே விஜய் வந்து காவேரி பார்த்துட்டு, என்ன காவேரி இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே அமைதியாக காவேரி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு, என்ன காவேரி ஏன் இப்படி பண்ணா, எப்படி அவங்கள உள்ளே வர விட மாட்டான்னு நினச்சினேன், இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் விஜய் வந்து யோசிக்கிறாரு. இங்கே அவங்க சித்தி பாட்டி எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து ஆரத்தி எடுத்து வந்து ராகினியும் வந்து அஜயும் உள்ளே கூப்பிட்றாங்க. ராகினிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே வந்து டென்ஷனாக உள்ளே போகிறாங்க. இது முடியுது.